மாலை ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இருக்கும் இருந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவருடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க தெரிந்து கொள்ள உடைய சிலுவையின் அன்பை பற்றி ஆண்டவரே நாங்கள் தியானிக்க ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பு ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவரே எங்கள் பின்னாடி ஆண்டவரே தொடர்ந்து வந்து ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டது ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவைக்கு சென்று மரித்து ஆண்டவரே உயிர் தெழுந்து நித்திய ஜீவன் எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளும் போதும் ஆண்டவரே பரிசுத்தத்தோட பயபக்தியோடு ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த மாலை வேலையில் அடியார ஆண்டவரே நீரே பலப்படுத்தும் ஆண்டவரே. வரவங்களை பத்திரமா எடுத்து வரும் ஆண்டவரே. வரவங்க உடைய சிலுவையின் அன்பை உடைய சிலுவையை பார்க்க கிருபை செய்யும் ஆண்டவரே. உடைய சிலுவையின் அன்பை ஆண்டவரே இன்னும் ருசிக்காதவங்க ஆண்டவரே ருசிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. நீரே பிரசனமாயிரும் ஆண்டவரே. அடியார இந்த மாலை வேலையில் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மாலை வேலையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் உடைய பரிசுத்த நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனை காரணமாக 84ஆம் பக்கத்தில் 227வது பாடலை பாடலாம். 227வது பாடலை பாடலாம். 84ஆம் பக்கத்தில் உள்ள பாடல், ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாத மண்டினோம். எழுந்து நின்று பாடலாம். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாத மண்டினோம். சுத்தமாக்கி சீராய் தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்து வருவீர். ஜீவத்தான் நிரண்டையேற்றும் இலை பார செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய்
பெற்றேன். விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே விடுதலை கைதடிப்பலாம். விடுதலை பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் கண்டிட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. கண்டிட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை. கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை. கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்த நேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். எந்த நேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை. வதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை. வதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. அன்பரேசுவே தந்த விடுதலை. அன்பரேசுவே தந்த விடுதலை. இன்பக்கான சுற்றிட உண்டோ விடுதலை. இன்பக்கான உண்டோ விடுதலை. விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை. விடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை. விடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. ஏழ்மை ரூபமே கொண்ட ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் என்று கை. தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் விடுதலை. விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. செய்திக்கு முன்பதாக யாரும் எழுந்து நின்று 44வது பாடலை பாடலாம். குயவனே இரண்டாம் சரணத்தை ஒண்டி பாடலாம். விலை போகாத பாத்திரம் நான் விரும்பிவாரில்லையே. குயவனே 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 படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே
us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful opportunity that we can come into your house to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய வீட்டிற்கு வரும்படியாக நீர் கொடுத்த அழகான தருணத்திற்காக நன்றி சொல்லி Thank துதிக்கிறோம். you for these beautiful songs and choruses that we can sing to glorify you. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் பாடக்கூடிய இந்த அழகான பாடல்கள் பல்லவிகளுக்காக நன்றி. This evening we are hungry for you, Lord. இந்த மாலையிலே ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் பசியாயிருக்கிறோம். Words of man, mere man will not help us. மனிதனுடைய வெறும் வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்யாது. We want your word, Lord. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. So quicken our hearts, open the eyes of our understanding to know your truths. எங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பியும் உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாக எங்கள் விளங்கிக் கொள்ளும் கண்களை திறந்தருளும். Make us to be effective followers of you. உம்மை கிரியாபூர்வமாக பின்பற்றுவர்களாக எங்களை மாற்றும். Speak to me through your living word. எங்களோடு பேசும், என்னோடு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக I ask these பேசும். blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். The text this morning is from the portion we read, Joshua 14. We'll read verse 8. இந்த மாலையிலே நாம் வாசித்த பாகத்திலே இருந்த செய்தி யோசுவா 14ஆம் அதிகாரம். Nevertheless, my brethren that went up with me made the heart of the people melt, but I wholly followed the Lord my God. 8ஆம் வசனம், ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். This is a beautiful testimony of Caleb. இது காலேபினுடைய அழகான சாட்சி. In 85 years old, he was testifying before Joshua and before all the people. 85 வயதிலே அவர் யோசுவாவுக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லுகிறார். He was one of the spies, 12 spies, along with Joshua. Caleb was one of the 12 spies who went to spy the land. யோசுவாவோடு அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக போன 12 வேவுக்காரர்களிலே இந்த காலேபும் ஒருவர். 10 spies brought evil report about the promised land. 10 வேவுக்காரர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து பொல்லாத செய்தியை கொண்டு வந்தார்கள். But he, along with Joshua, stood the ground and gave a positive report. ஆனால் இவர் யோசுவாவோடு சேர்ந்து ஒரு முன்னோக்கான சரியான அறிக்கையை கொடுத்தார். So he was a fearless, bold soldier who stood for God. அவர் பயமில்லாத தைரியமான ஒரு வீரனாக தேவனுக்கு நின்றார். And he was a man of vision, a true patriot. அவர் தரிசனம் கொண்ட மனிதர், உண்மையான தேசபக்தி உள்ளவர். Because of his faith in God, God gave him great courage and he was a man of action. தேவன் பேரிலே அவருக்கு விசுவாசம் இருந்ததினாலே தேவன் அவருக்கு அதிக தைரியத்தை கொடுத்தார். இவர் அதிக கிரியைகள் நடப்பிக்கிற மனிதனாக இருந்தார். Even till his old age he did not lose his strength. He believed that with God's help he can conquer. வயது சென்ற காலத்தில் கூட அவருடைய பலத்தை இழக்கவில்லை. தேவன் தன்னோடு இருக்கும் பொழுது ஜெயிக்கலாம் என்று நம்பினார். The word Caleb means all heart. காலேப் என்று சொல்லும் பொழுது முழு இருதயம் என்று அர்த்தம். And he followed the Lord with all his heart. அவர் ஆண்டவரை முழு இருதயத்தோடு பின்பற்றினார். So there was something true in the name itself. அந்த நாமத்திலேயே உண்மையா ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. Now we see this testimony following the Lord wholly about Caleb is mentioned 6 times in the Bible or in the Old Testament. காலேப் தேவனை முழு இருதயத்தோடு பின்பற்றினார் என்று இந்த சாட்சியானது பழைய ஏற்பாட்டிலே 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. In Numbers 32:12 என்னாகமம் 32:12 நாம் வாசிக்கிறோம். God was angry with all the children of Israel who were older than 20 years. They were excluded from the promised land. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மேலே தேவன் கோபமடைந்தவராக இருந்தார். அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகாதபடி தடை செய்யப்பட்டார்கள். If you read 11 and 12th verse, 11 12 வசனங்களை வாசிக்கலாம். God said of them, 32, 11 and 12, surely none of the men that came up out of Egypt from 20 years old and upward shall see the land which I swear unto Abraham, unto Isaac, unto Jacob, because they have not wholly followed me, save Caleb the son of Jephunneh the Kenizzite, and Joshua the son of Nun, for they have wholly followed the Lord.
32 எண்ணாகமம் 11-12 வசனங்கள். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். Similar testimony is repeated in Deuteronomy, first chapter, 36th verse. உபாகமம் முதல் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இதை போன்ற சாட்சியை பார்க்கிறோம். Okay, 35 and 36. Surely there shall not one of these men of this evil generation see the good land which I swear to give unto your fathers, save Caleb the son of Jephunneh. He shall see it, and to him will I give the land that he hath trodden upon, and to his children, because he hath wholly followed the Lord. 35-36 வசனங்கள். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதர்கள் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். So 6 times it is repeated about Caleb that he wholly followed the Lord. காலேப் தேவனை முழு இருதயத்தோடு பின்பற்றினார் என்று 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. I don't think any other person in the Bible there is a repeat of 6 times wholly following the Lord. வேதத்திலே வேறு எந்த மனிதரும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு பின்பற்றினார் என்று 6 முறை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. So something remarkable about Caleb. Caleb was faithful in the midst of a faithless generation. காலேபிலே மிகவும் குறிக்கக்கூடிய ஒன்று, இந்த விசுவாசம் இல்லாத சந்ததியின் மத்தியிலே காலேப் உண்மை உள்ளவராக இருந்தார். 10 spies who went to spy the land, when they came back, although we have nice fruits and it is a land according to what was described, a land flowing with milk and honey. வேவு பார்க்க போன 10 பேர் எல்லாருமே நல்ல அறிக்கையோடு தான் வந்தார்கள். அருமையான காய்கள் பழங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார்கள். Everything is wonderful. எல்லாம் அருமையாக இருக்கிறது. We can't go and fight those giants. அந்த அரக்கர்களோடு நாம் போய் சண்டையிட முடியாது. Oh, those people are very strong. அவர்கள் மிகவும் பலவான்கள். We are like grasshoppers. நாம் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை Their போல் cities இருக்கிறோம். have so high wall high up to the sky. அவர்கள் வான் உயரத்திற்கு சுவரை கட்டி இருக்கிறார்கள். We cannot go and fight them. நாம் போய் அவர்களோடு சண்டையிட முடியாது. But Caleb and Joshua, காலேப் they brought a positive report. காலேபும் யோசுவாவும் நல்ல அறிக்கையை கொண்டு வந்தார்கள். Let us at once go into that land. நாம் உடனடியாக அந்த தேசத்துக்கு போவோம். Because God has promised it. தேவன் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். God will give this land to us. தேவன் இந்த தேசத்தை நமக்கு தருவார். These people are like bread. We can conquer them with God's strength. இந்த மக்கள் எல்லாம் அப்பத்தை போன்றவர்கள். நாம் தேவ பலத்தை கொண்டு அவர்களை ஜெயிக்கலாம். 13th chapter 30th verse. No, sorry, Numbers 13:30. எண்ணாகமம் 13:30. And Caleb stilled the people before Moses and said, let us go up at once and possess it, for we are well able to overcome it. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். Now actually these 12 spies were not sent to determine whether they can conquer the land or they cannot. இந்த 12 வேவுகாரர்களும் தேசத்தை ஜெயிக்க முடியுமா முடியாதா என்று தீர்மானிக்கும்படியாக அனுப்பப்படவில்லை. The land was already promised to them by God. அந்த தேசம் ஏற்கனவே தேவனால் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. They were sent only to survey and see how good the land is, how it will be a blessing for them for the future generation. அந்த இடத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அது எப்படி எதிர்கால சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்ப்பதற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். But their eyes caught the Anaks, the giants who were living. ஆனால் அவர்களுடைய கண்களோ அங்கே வசித்து வந்த ஆனோக்கியர்கள் மேல் விழுந்தது. So their eyes were so focused on the problem, these blessings of the land were completely gone away from their mind. அவர்களுடைய கண்களிலே பிரச்சனை தான் முக்கியமாக தெரிந்தது. தேவன் வாக்கு பண்ணப்பட்ட இந்த காரியங்கள் அவர்கள் மனதிலே வரவில்லை. Now we are all living
in a wicked, evil world. நாம் பொல்லாத துன்மார்க்கமான உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். We are called to trust in God. நாம் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்படி When we அழைக்கப்பட்டிருக்கிறோம். trust in the Lord Jesus Christ, we are saved to live a holy life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படி ரட்சிக்கப்படுகிறோம். God has given to us an eternal inheritance. தேவன் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். In the midst of a crooked and wicked generation, we have to live like lights, shine like lights. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் முன்பாக நாம் வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும். Without faith in the living God, we will not be able to shine the light of God or light of Christ to others. ஜீவனுள்ள தேவன் பேரிலே விசுவாசம் இல்லாதபடி தேவனுடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாம் பிரகாசித்து காட்ட முடியாது. If you don't have faith, you will soon compromise. உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் சீக்கிரத்திலே உலகத்தோடு ஒத்து போய் The விடுவீர்கள். world will mold you into its own molds. உலகம் தன்னுடைய வடிவிலே உங்களை அமைத்துக் கொள்ளும். You live in fear. You are not able to have the courage to stand for God. பயத்திலே நீங்கள் வாழ்வீர்கள், தேவனுக்காக நிற்கும்படியான தைரியம் இருக்காது. But here was Caleb, so bold. We are well able to conquer because God has promised. இங்கே காலேபு மிகவும் தைரியமாக இருக்கிறார். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். God's strength is promised to us. தேவனுடைய பலன் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. So whatever they may be, giants or mighty people, they are all bred for us. We can easily conquer. அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக அரக்கர்களாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு அப்பத்தை போன்றவர்கள், சீக்கிரத்திலே அவர்களை நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம். So Caleb was a man of faith who believed in the promise of God and the word of God. காலேப் விசுவாசமுள்ள மனிதனாக தேவனுடைய வாக்குத்தத்தத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் நம்பிக்கை கொண்டிருந்தார். Now Caleb did not minimize the difficulties involved in conquering that land. அந்த தேசத்தை கைப்பற்றிக் கொள்வதிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை காலேப் குறைத்து போடவில்லை. Now if you turn to Numbers 14:7-9, எண்ணாகமம் 14:7-9 திருப்பினால், and they spake unto all the company of the children of Israel, saying, the land which we pass through to search it is an exceeding good land. If the Lord delight in us, then he will bring us into this land and give it us, a land which floweth with milk and honey. Only rebel not ye against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. Their defense is departed from them, and the Lord is with us. Fear them not. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Don't fear. பயப்படாதிருங்கள். The heart of the matter is, are we delighting the Lord? Are we living a life that is pleasing to God? காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்கிறோமா? If the Lord delights in us, he will give us, he will conquer all the enemies, he will remove all difficulties. ஆண்டவர் நம்மிலே சந்தோஷப்பட்டால் அவர் எல்லா விதமான சத்துருக்களையும் கஷ்டங்களையும் விலக்கி போடுவார். 15 times in the Bible, the promised land is described as a land that floweth with milk and honey. வேதத்திலே வாக்கு பண்ணப்பட்ட தேசம் 15 முறை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. But these people who rebel, who brought in negative report, who rose up against Caleb and Joshua for their positive report, they were excluded from this beautiful land. முரட்டாட்டம் பண்ணி யோசுவா காலேப் அவர்கள் கொண்டு வந்த நல்ல அறிக்கைக்கு எதிராக பேசிய இந்த மக்கள் அந்த தேசத்துக்குள் போகாதபடிக்கு விலக்கப்பட்டார்கள். But Caleb and Joshua, they believed God and believed his word and his promise. அந்த காலேபும் யோசுவாவும் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் நம்பினார்கள். On what are you trusting? நீங்கள் எதன் பேரில் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? Are you trusting in the unshakable word of God? அசைக்க முடியாத தேவனுடைய வார்த்தை நம்புகிறீர்களா? Or are you only believing some rich relative? இல்லை என்றால் ஏதோ கொஞ்சம் பணம் படைத்த உறவினர்களை Or நம்புகிறீர்களா? some friends?
நண்பர்களை or நம்புகிறீர்களா? influential politicians. இல்லை என்றால் அதிகாரம் படைத்த All these அரசியல்வாதிகள். people will disappoint you. இவர்களெல்லாம் உங்களை ஏமாற்றமடைய செய்வார்கள். But when you trust in the Lord will not disappoint you. ஆண்டவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். So here was Caleb who knew the Lord personally. இங்கே காலேப் தனிப்பட்ட விதத்திலே தேவனை அறிந்திருந்தார். And he believed what God has promised, God is able to fulfill. தேவன் வாக்கு பண்ணியதை அவரால் நிறைவேற்ற முடியும் என்று இவர் நம்பினார். Are you believing the promises of God? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புகிறீர்களா? Yesterday last night we were reading Mr. Daniel's message. நேற்று இரவு தானியேலின் செய்தியை வாசித்தோம். It was about the wedding in Cana of Galilee. அது அந்த கானாவூர் கல்யாணத்தை குறித்தது. When the problem came in that wedding, when the grape juice ran out, அந்த திருமணத்திலே பிரச்சனை வந்த பொழுது the servants came to Mary, வேலைக்காரர்கள் மரியாளண்டை வந்தார்கள். and Mary brought in this request to Jesus. இந்த விண்ணப்பத்தை மரியாள் இயேசுவண்டை கொண்டு வந்தாள். But Jesus did not answer her very positively. ஆனால் இயேசுவோ அவளுக்கு ஒரு முன்னோக்கான பதில் சொல்லவில்லை. Woman, my time is not yet come. ஸ்ரீயே, என் வேளை இன்னும் வரவில்லை. But what did Mary knew that Jesus had the solution and he could do the right thing at the right time. ஆனால் மரியாள் அறிந்திருந்தது என்னவென்றால் இயேசுவிடத்திலே தீர்வு இருக்கிறது, சரியான காரியத்தை சரியான நேரத்தில் அவரால் செய்ய முடியும். She told the servants, வேலைக்காரர்களுக்கு சொன்னாள், do whatever he says. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். Even though Mary did not get a proper answer, Mary knew that Jesus will do the right thing. மரியாள் சரியான பதிலை பெறவில்லை, ஆனாலும் இயேசு சரியானதை செய்வார் என்று அவள் அறிந்திருந்தாள். So that first miracle of water turning into wine, and Jesus, his glory was revealed for the first time in that miracle in Cana. ஆகவே தண்ணீர் திராட்சரசமாக மாறியதிலே கானானிலே இயேசுவினுடைய மகிமை முதல் முறையாக அங்கே வெளிப்பட்டது. Now we will all be facing challenges and decisions to make. நாம் சவால்களை சந்திப்போம், தீர்மானம் எடுக்கும்படியாக சவால்களையும் சந்திக்கிறோம். Mr. Daniel was yesterday's message. Mr. Daniel was mentioning when that World War came, Japanese were advancing towards Chennai. They had come into Burma. They were coming towards Chennai. நேற்றைய செய்தியிலே தானியேலியா இப்படியாக சொல்லி இருந்தார்கள். அந்த உலக மகா யுத்தம் நெருங்கி கொண்டிருந்தது, ஜப்பானியர்கள் சென்னையை நெருங்கி கொண்டிருந்தார்கள். And all the people were fleeing the city of Chennai because it was a port exposed to the ships with these battleships. எல்லா மக்களும் சென்னையை விட்டு வெளியேறி கொண்டு இருந்தார்கள். ஏனென்றால் சென்னையிலே ஒரு துறைமுகம் இருந்தது, போர்க்கப்பல்கள் அங்கே வர ஏதுவாக இருக்கும். At that time when Mr. Daniel prayed, God gave him a promise. If you abide still in the city, I will establish you, I will bless you. தேவன் அந்த நேரத்திலே தானியேலியாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நீ இந்த பட்டணத்திலே தரித்திருந்தால் நான் உன்னை நிலைநாட்டுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். So in spite of all neighbors and so many people around fleeing Chennai, they remained. Finally the bombs did not come. Japanese did not really conquer Chennai. அங்கே சுற்றி இருந்த அநேக மக்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் அந்த சென்னையை விட்டு விலகி ஓடினார்கள். ஆனாலும் இவர்கள் வார்த்தையை நம்பி அங்கே இருந்தார்கள். கடைசியிலே ஜப்பானியர்கள் வரவில்லை, வெடிக்கவில்லை. That is only an example, but you have to make decisions applying faith in your own life. இது ஒரு உதாரணம் தான். உங்கள் சொந்த ஜீவியத்திலே விசுவாசத்தை அபியாசப்படுத்தி தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். What is important in this is, are we doing things that delight God? முக்கியமானது என்னவென்றால் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோமா? Are we living lives that please God? தேவனை பிரியப்படுத்தும்படியாக ஜீவிக்கிறோமா? Are you fearing God and keeping away, running away from sin? தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறோமா? If you love holiness பரிசுத்தத்தை நேசித்தால் and keep your life clean and pure, உங்கள் ஜீவியத்தை தூய்மையாக வைத்துக் God கொண்டால் will bless you. தேவன் ஆசீர்வதிப்பார். God will not turn you away. தேவன் உங்களை தள்ளிவிட மாட்டார். You will not face evil. பொல்லாப்பை சந்திக்க மாட்டீர்கள். God will give you the strength to stand. நிற்கும்படியான பலத்தை தேவன் So தருவார். Caleb, along with Joshua, they believed God's word, God's promises. They stood the ground. காலேப் யோசுவாவோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை நம்பினார்கள். அவர்கள் உறுதியாக நின்றார்கள். So Caleb believed the promises of God. காலேப் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பினார். Word of God is indispensable for a
healthy spiritual life. ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவனுடைய வார்த்தை அதை விட்டு விலக்க முடியாத So ஒன்று. these giants who were so fearful, மிகவும் பயமுறுத்தக்கூடிய இந்த அரக்கர்கள், Caleb did not fear them. அவர்களை பார்த்து காலே பயப்படவில்லை. Do you have some giants of fear lurking in your heart? What will I do in this situation? உங்களுடைய இருதயத்திலே பயம் அரக்கர்களைப் போல நின்று கொண்டே இருக்கிறதா? இந்த சூழலில் என்ன Maybe செய்வீர்கள் financial நினைக்கிறீர்களா? problems பொருளாதார பிரச்சனை, or health issues ஆரோக்கிய பிரச்சனை, or some other impending problem, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, war situation. யுத்த சூழ்நிலை. Oh, they are all like giants that bring fear into the heart. அவைகள் எல்லாம் இருதயத்திற்குள்ளாக பயத்தை கொண்டு வரும் அரக்கர்கள். But when God is with you, ஆனால் தேவன் உங்களோடு இருக்கும்போது, what is the secret? Why Caleb did not have this fear but rather faith? காலேபிற்கு இந்த பயம் இல்லாதபடி விசுவாசம் இருந்தது. அந்த ரகசியம் என்ன? The key is found in Numbers 14:24. இது எண்ணாகமம் 14:23 சொல்லப்பட்டிருக்கிறது. But my servant Caleb, because he had another spirit with him, hath followed me fully, him will I give into the land wherein he went, and his seed shall possess it. 14:24 என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். What is the secret? ரகசியம் என்ன? He had another spirit. அவன் வேறே ஆவியை கொண்டிருந்தான். Now when we have the spirit of the world, உலகத்தின் ஆவியை கொண்டிருக்கும் போது, we'll be like the people of the world. நாம் உலகத்து மக்களைப் போல இருப்போம். We'll run after money, we'll run after name, fame. பணத்தின் பின்னால், பேர் புகழ் பின்னால் ஓடுவோம். We'll have the same fears that the world has. உலகம் கொண்டிருக்கிற அதே பயத்தை தான் நாமும் கொள்வோம். Fear of death, மரண பயம், fear of enemies. சத்துருவை குறித்த பயம். But he had another spirit. ஆனால் இவரோ வேறே ஆவியை கொண்டிருந்தார். What was that spirit? அது என்ன ஆவி? It was God's spirit. அது தேவ ஆவி. You and I are called to live different lives. நீங்களும் நானும் வித்தியாசமாக ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not by imitating godly people. தேவ பக்தியுள்ள மக்களை பார்த்து காப்பி அடித்தல்ல. When you are born again by the Spirit of God through repentance and faith, God puts another spirit within you. தேவ ஆவியானவர் மூலமாக மனம் திரும்புதல் விசுவாசத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக இன்னொரு ஆவியை வைக்கிறார். It is not the spirit of the world that drives you after covetousness and evil. உலகத்தின் ஆவி உங்களை பொல்லாப்பு பொருளாசையின் பின்னால் அலைய வைக்குது. அது அல்ல இது. It is the spirit of God that drives you, gives you the craving for holiness, craving for the presence of God. தேவ ஆவியே உங்களுக்கு தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் விரும்பும்படியாக செய்கிறது. What is your heart's desire? உங்களுடைய இருதய வாஞ்சை என்ன? On a Sunday evening like this. இப்படிப்பட்ட ஞாயிறு மாலையிலே. Oh, it is too much to go and sit in a church prayer hall. போய் ஆலயத்திலே உட்கார்றதெல்லாம் ரொம்ப அதிகம். So many nice programs are coming in the TV. டிவியில எவ்வளவு நல்ல ப்ரோகிராம் வருகிறது. So much of entertainment when we browse through the internet. இன்டர்நெட்ல போனால் எவ்வளவு பொழுதுபோக்கு. The programs that I love, I can watch whatever I like. நான் விரும்புகிற நான் நேசிக்கிற ப்ரோகிராமை பார்க்கலாம். I don't want to sit under a boring service. I don't want to sit under a boring service. நான் இந்த போர் அடிக்கும் ஆராதனையிலே அமர விரும்பவில்லை. No, that is not the spirit of God. அது தேவ ஆவி அல்ல. You have the craving to be with the people of God. தேவ ஜனத்தோடு இருக்கும்படியான அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கும். To sit under the word of God. தேவனுடைய வார்த்தையின் கீழாக To அமரும்படி. discipline your life, discipline your family in the fear of God. உங்களுடைய ஜீவியத்தை உங்களுடைய குடும்பத்தை தேவ பயத்தின் ஒழுங்கிற்குள்ளாக கொண்டு வரும்படியாக. So all these children's Sunday school or women's meeting, now we have older mothers meeting. இந்த ஞாயிறு பள்ளிகள் இப்பொழுது நாம் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கான கூட்டங்கள் இவைகள் எல்லாம். These are all disciplines that will not only help you, help your family. இதெல்லாம் ஒழுங்குகள் உங்களுக்கு உதவுவது மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்திற்கு உதவும். When our children go to schools and educational institutes, they are exposed to so much of evil. பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகும் பொழுது अनेक பொல்லாப்பு அவர்களுக்கு முன்பாக வருகிறது. If they don't have the foundation on the word of God, தேவனுடைய வார்த்தையின் பேரிலே அஸ்திவாரம் கொள்ளவில்லை என்றால், they will be easily, their minds will be scattered into wrong things.
சுலபமாக அவர்களுடைய மனது தவறான காரியங்கள் மேலே போய்விடும். Now Caleb had another spirit. காலேபு வேற ஆவியை கொண்டிருந்தார். This is what you must desire for yourself, for your children. இதைத்தான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். You need to be guided by God's spirit. தேவ ஆவியினாலே வழிநடத்தப்பட There வேண்டும். is a Holy Spirit பரிசுத்த ஆவியினாலே who will guide you into all truth. எல்லா சத்தியத்துக்குள்ள உங்களை அவர் வழி நடத்துவார். Who will make real the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையாக்குவார். You will be able to overcome sin. பாவத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். Live lives that are different from the lives of the people of the world. இந்த உலகத்து மக்கள் வாழும் வாழ்க்கை காட்டிலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழுங்கள். Caleb made a decision when he was a youth. காலேப் வாலிபனாக இருந்தபோது தீர்மானம் எடுத்தார். And Caleb continued to serve the Lord with unabated zeal even at this time when he was 85 years old. காலேபு 85 வயது ஆன போது கூட குறையாத மாறாத வைராக்கியத்தோடு தேவனை பின்பற்றினார். See what he says to Joshua in Joshua 14, 7th verse. யோசுவா 14:7 யோசுவா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Joshua 14:7. 40 years old was I when Moses the servant of the Lord sent me from Kadesh Barnea to spy out the land, and I brought him word again as it was in mine heart. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். And 10th verse. 10ஆம் வசனம். And now behold, the Lord hath kept me alive, as he said, these 45 years, even since the Lord spake this word unto Moses, while the children of Israel wandered in the wilderness, and now, lo, I am this day 85 years old. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 11th verse. As yet I am as strong this day as I was in the day that Moses sent me. As my strength was then, even so is my strength now for war, both to go out and to come in. 11ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. What a testimony. எப்பேற்பட்ட சாட்சி. What a blessing to say. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். The strength that I had at 40 years, I am still having the same strength. 40 வயதிலே கொண்டிருந்த அதே பலத்தை இன்னும் கொண்டிருக்கிறேன். I am ready for any challenges. எந்த சவாலுக்கும் நான் தயார். Now when you wholly follow the Lord, நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக பின்பற்றும் போது God keeps you healthy. தேவன் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் God கொள்கிறார். not only gives you faith, courage and strength, தேவன் உங்களுக்கு விசுவாசம், பலன், தைரியம் மாத்திரம் தருவதல்ல, God keeps you away from the diseases of Egypt. எகிப்தின் வாதைகளிலிருந்து உங்களை விலக்கி வைக்கிறார். Of course there are exceptions when the Lord allows certain diseases for different reasons. There are exceptions. வித்தியாசமான ஒரு காரணங்களுக்காக தேவன் சில வியாதிகளை அனுமதிக்கிறார். But கொஞ்சம் when we விதிவிலக்கு look உண்டு. at the people of the world, உலகத்து மக்களை பார்க்கும்போது how they destroy their body எப்படி சரீரத்தை அழிக்கிறார்கள். through drinks, drugs, குடி, போதை மருந்துகள், through undisciplined eating, ஒழுங்கற்ற உணவு பழக்கம், and they come to a premature end. அவர்கள் சீக்கிரத்திலே முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். But Caleb, his faith, another spirit, God's spirit that was in him, gave him that health even when he was 85 years old. The same vigor and strength that he had காலேப் 40 years. காலேப் அவருடைய விசுவாசம், அவர் கொண்டிருந்த தேவ ஆவியை கொண்டு அவர் 40 வயதிலே என்ன ஒரு வைராக்கியத்தோடு இருந்தாரோ அதே பலத்தை 85 வயதிலும் கொண்டிருந்தார். It is very sad when we see some people who started very well with great zeal, சில மக்கள் மிகுந்த வைராக்கியத்தோடு ஆரம்பிக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். suddenly they get discouraged, they lose their zeal. திடீரென்று அதைரியப்பட்டு வைராக்கியத்தை இழந்து What போகிற is the use துக்கமானது. of all this godliness? தேவ பக்தியினால என்ன பயன்? What is the use of spending so much time in reading the Bible?
தேவனுடைய வார்த்தை அதிக நேரம் படித்து என்ன பிரயோஜனம் என்கிறார். going to church. ஆலயத்திற்கு போவதிலே. After all, I have seen so many calamities and evil in my life. என் வாழ்க்கையிலே நான் அநேக அழிவுகளை பொல்லாப்பை பார்த்து விட்டேன். Some people retreat into depression. சில மக்கள் மன அழுத்தத்துக்குள் போய் Some விடுகிறார்கள். people go into bitterness. சில மக்கள் கசந்து I போகிறார்கள். came to this church, I see there are people who commit this sin and that sin, and they are all prospering. நான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன், இந்த பாவம் அந்த பாவம் செய்கிற மக்களை பார்க்கிறேன், அவர்களும் செழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். And they become bitter against God. They had lots of complaints and grievances against God. அவர்கள் தேவனுக்கு எதிராக அதிகமான குறைகளையும் வருத்தங்களையும் கொண்டிருக்கிறார்கள். But Caleb was totally unaffected. He did not look at others. ஆனால் காலேப் மற்றவர்களை பார்க்கவில்லை, முழுவதுமாக அதனால் பாதிக்கப்படவும் இல்லை. Of course, 40 years ago, these people had brought in evil reports. They were even ready to attack Caleb and Joshua when they said, let us go at once and possess this land. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 10 வேவகர்கள் பொல்லாத அறிக்கையை கொண்டு வந்தார்கள். நாம் போய் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று காலேபும் யோசுவாவும் சொன்ன பொழுது அவர்களை தாக்குவதற்கும் இவர்கள் தயாராக இருந்தார்கள். It is true, Caleb and Joshua, though they brought good report, though they were faithful, they had to bear the same punishment of wandering in the wilderness for 40 years. யோசுவாவும் காலேபும் நல்ல அறிக்கை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அந்த மற்ற மக்களோடு சேர்ந்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அலைந்து திரிய வேண்டி இருந்தது. So it is said of Caleb, he kept the faith. காலேபை குறித்து சொல்லப்படுகிறது, விசுவாசத்தை He காத்துக்கொண்டார். didn't say, let me retire, sit at home in an easy chair and comfort myself. நான் ஓய்வு பெற்று ஈசி சேர்ல உட்கார்ந்து சௌகரியமாக இருக்கட்டும் Let என்று the சொல்லவில்லை. young people go and fight. வாலிபர்கள் போய் யுத்தம் செய்யட்டும் என்று Now that சொல்லவில்லை. I am 85 years old, I will only watch. I may give some encouragement to others. எனக்கு 85 வயது ஆகிறது, நான் அப்படியே பார்த்து கொண்டிருப்பேன், மற்றவர்களுக்கு கொஞ்சம் I don't want to உற்சாகப்படுத்துவேன். enter the battle anymore. நான் இனிமேலும் யுத்தத்திற்குள் போக விரும்பவில்லை. No, not at all like that. இல்லை, அப்படியெல்லாம் சொல்லவில்லை. Today, many in the sports world, after a certain age, they don't compete into the sports, but they become only coaches. இன்றைக்கு விளையாட்டு உலகத்திலே ஒரு சில வயதான பிற்பாடு மக்கள் விளையாட்டிலே போட்டியிடுவதில்லை, அவர்கள் அதிலே பயிற்சியாளர்களாக இருக்கிறார்கள். After a certain age, they cannot play as they used to play when they were young. ஒரு வயது வரைக்கும் மேலாக அவர்கள் வாலிபர்களாக இருந்த பொழுது விளையாடிய மாதிரி விளையாட முடியாது. So they stop from all international tournaments, but they coach younger people. சர்வதேச போட்டிகளிலிருந்து நின்று கொள்ளுகிறார்கள், அவர்களோ அடுத்த சந்ததியை அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள். Many people are benefited by their experience and by their ideas. அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய எண்ணங்களின் மூலமாக அநேகர் பலனடைகிறார்கள். But Caleb did not take any voluntary retirement. ஆனால் காலேபோ மனமும் வந்து ஓய்வு பெற்றுக்கொள்ளவில்லை. Let's look at the 12th verse, 14th chapter of Joshua, 12th verse. யோசுவா 14:12 பாருங்கள். Now therefore give me this mountain whereof the Lord spake in that day, for thou heardest in that day how that the Anakims were there, and that the cities were great and fenced. If so be the Lord will be with me, then I shall be able to drive them out, as the Lord had said. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். The land of Anax, or the land of giants. அந்த ஏனோக்கியருடைய அரக்கர்களுடைய நிலம். And these were the giants that brought so much of fear on those 10 spies. இந்த அரக்கர்களே 10 வேவுகாரர்கள் மேலே அதிக பயத்தை கொடுத்தவர்கள். And they brought such a negative report, and they were all excluded from the promised land. அவர்கள் முரணான அறிக்கையை கொண்டு வந்தார்கள், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து விலக்கப்பட்டார்கள். So all those who were about 20 years, they in the wilderness, 40 years wandering through the wilderness, died except Caleb and Joshua. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். யோசுவா காலேபை தவிர 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் வனாந்திரத்திலே மரித்தார்கள். So Caleb was eager, ready to fight. I am ready to fight those giants who brought so much of fear to many people. அநேக மக்களுக்குள்ளாக பயத்தை கொண்டு வந்த இந்த அரக்கர்களுக்கு எதிராக சண்டையிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று காலேப் சொன்னார். And Joshua gave Caleb that portion. யோசுவா காலேபுக்கு அந்த பகுதியை கொடுத்தார். 13th verse, and Joshua blessed him and gave unto Caleb the son of Jephthah
Hebron for an inheritance. 13ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சொந்தமாக Hebron கொடுத்தார். therefore became the inheritance of Caleb the son of Jephunneh the Kenizzite, they live unto this day, because that he wholly followed the Lord God of Israel. ஆதலால் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. And the name of Hebron before was Kirjath Arba, which Arba was a great man among the Anakims, and the land had rest from war. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்கு உள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினாலே தேசம் அமைதலாயிருந்தது. Now Caleb, he inherited this great blessing. Hebron, it was such an important place. காலேப் இந்த எபிரோன் என்ற இடத்தை சுதந்தரித்தான். இது ஒரு ஆசீர்வாதமான இடம். And Caleb entered into such a great blessing. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக காலேப் பிரவேசித்தார். Now we may say Caleb, his life, we see a small reflection of Christ in his life. காலேபினுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை கொஞ்சம் பிரதிபலிப்பதை நாம் பார்க்கலாம். Christ came into this world not seeking his own comfort. He came to minister and to give his life as a ransom. கிறிஸ்து தம்முடைய சொந்த சௌகரியத்தை தேடி இந்த உலகத்திற்கு வரவில்லை, தன் சொந்த ஜீவியத்தையே பணயமாக கொடுத்தார். Caleb did not seek his own comfort. காலேப் தன் சொந்த சௌகரியத்தை தேடவில்லை. He was ready to sacrifice for the benefit of the people. ஜனங்களுடைய அவர்களுடைய பலனுக்காக அவர் தன்னையே கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். He wholly followed the Lord. முழுவதுமாக ஆண்டவரை In பின்பற்றினார். other words, he was ready to do God's will. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தம் செய்ய ஆயத்தமாக இருந்தார். Our Lord Jesus did the Father's will in every step of his life. நம் ஆண்டவராகிய இயேசு அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் பிதாவின் சித்தம் செய்தார். Going to the cross and giving his life as a ransom, sacrifice for my sin, your sin, he did it. சிலுவைக்கு போய் உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக அவருடைய ஜீவனையே பணயமாக கொடுக்கும் காரியத்தை அவர் So செய்தார். that you and I should not perish நீங்களும் in நானும் everlasting hell. நீங்களும் நானும் நித்திய அழிவுக்குள்ளாக போக கூடாது என்பதற்காக அப்படி So செய்தார். Caleb was consumed with that passion of doing God's will, and he did it just like Jesus was consumed with that passion to go to the cross and fulfill the mission God had given to him. தேவ சித்தத்தை செய்யும்படியான வாஞ்சையை காலேப் கொண்டிருந்தார், அதை செய்தார். இயேசு எப்படியாக சிலுவைக்கு போகும்படியான அந்த வாஞ்சையை கொண்டிருந்தாரோ அதே போல இவர் இங்கே செய்தார். Dear friends, you and I have a choice. அன்பான நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. Do you want to follow the ways of the world, உலகத்தின் வழிகளை பின்பற்ற வேண்டுமா, or do you want to follow like Caleb, இல்லை என்றால் காலேபை போல பின்பற்ற விரும்புகிறீர்களா? following the Lord with all the heart? முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவது. You follow the Spirit of God that guides you. உங்களை வழிநடத்தும் தேவ ஆவியை பின்பற்றுகிறீர்களா? You believe in the word of God, the promises of God. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறீர்களா? You listen to the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள், making you to live a holy life, உங்களை பரிசுத்தமாக ஜீவிக்க செய்வார். an example to others, மற்றவர்களுக்கு உதாரணமாக, a life that is different from the people of the world, உலகத்து மக்களை காட்டிலும் வித்தியாசமான those வாழ்க்கை. who live in sin and uncleanness. பாவத்திலும் அசுத்தத்திலும் Your வாழ்கிறவர்களுக்கு life வித்தியாசம். will present a contrast, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை காட்டும். because you have another spirit, ஏனென்றால் உங்களுக்குள் வேறே ஆவி உண்டு. because you have Jesus living in you, ஏனென்றால் இயேசு உங்களுக்குள் வாசம் and செய்கிறார். because you are a disciple who follows the Lord fully. ஏனென்றால் ஆண்டவரை முழுவதுமாக பின்பற்றும் சீஷனாக இருக்கிறீர்கள். May we search our hearts. நம் இருதயத்தை நாம் Let us ஆராய்ந்து pray. பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். Father, we thank you for the life of Caleb, பிதாவே, காலேபின் ஜீவியத்திற்காக நன்றி. the lessons that we have from his life. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். How again and again we are reminded Caleb wholly followed the Lord. மறுபடியுமாக காலேப் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினார் என்று He நினைப்பூட்டப்படுகிறோம். exercised faith in the midst of a faithless generation. விசுவாசம் இல்லாத சந்ததியின் முன்பாக விசுவாசத்தை அவர் பயிற்றுவித்தார். People who spoke evil, people who spoke evil, brought evil report about the land that flowed with milk and honey. பொல்லாப்பு பேசிய மக்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து பொல்லாத அறிக்கை கொண்டு வந்த மக்களுக்கு முன்பாக They rebelled and rose up even to stone Caleb and Joshua when
they said, "We are well able to go. Let us at once go into the promised land." யோசுவாவும் காலேபும் நாம் இந்த தேசத்தை போய் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது முரட்டாட்டம் பண்ணி அவர்களை கல்லெறியவும் துணிந்த இந்த மக்கள், Their rebellion brought 40 years delay in the people of Israel entering into the promised land. அவர்களுடைய முரட்டாட்டம் இஸ்ரவேல் புத்திரர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு 40 ஆண்டுகள் கால தாமதமாக்கியது. As a punishment, 40 years of wandering, when all the people 20 years and up who came out of Egypt, they perished in the wilderness. ஒரு தண்டனையாக 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர் அத்தனை பேரும் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். Except Caleb and Joshua. காலேப் யோசுவாவை தவிர. Lord, we pray that you will help us to exercise faith. ஆண்டவரே, விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். When history is written, when people look back, let us not be considered as people who turn back from following the Lord. சரித்திரம் எழுதப்படும் பொழுது, மக்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றாமல் திரும்பி போனவர்கள் என்று எங்களை குறித்து சொல்லப்பட வேண்டாம். But those who wholly follow the Lord till the end. ஆனால் முடிவு பரியந்தம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினோம் என்று Help சொல்லப்படும். us to be faithful. உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி I செய்யும். ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். கடைசியாக யாரும் எழுந்து நின்று 82ஆம் பக்கத்தில் உள்ள 221வது பாடலை பாடலாம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலை ஆயினும் பின் செல்வேன் மீட்பர் பின் செல்வேனே. Down in the valley with my Savior I would go. பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் இடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். வான்மேக மேலே மூடும் பள்ளமெங்கிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்று மஞ்சவே மாட்டேன். ரட்சகர் தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.